இன்றைக்கி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கனவு. கனவுல தூங்கி எஞ்சிருக்கிறேன். வழக்கம் போல் எழுஞ்சி கடிகாரத்தை பார்க்குறேன். அந்த நம்பர்லாம் ஃபாண்ட்ஸ் மாறி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதே லாங்குவேஜ் வேறு ஃபாண்ட்டு அப்படி இல்லை. அதெல்லாம் ஏதோ ஒரு நூடுல்ஸை வெட்டி அந்த கடிகாரத்தில் அங்கங்கே வச்ச மாதிரி இருக்குது. அது 1 2 3 தெரியல. பழக்கத்தில் இந்த இடத்துல 1 இருக்கும், இந்த இடத்துல 2 இருக்கும்னு நினைப்போம் இல்லையா, பழகிருப்போம்ல. அதை வச்சுக்கிட்டு மணி 5:30 அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கண்ணை கசக்கிக்கிட்டு பார்த்தேன். இருந்தும் அங்கே அந்த எண்களுக்கு பதிலாக நூடுல்ஸ் தான் இருந்தது. சரி, அது ஒரு தூக்க கலக்கமாக இருக்கும் அப்படின்ட்டு ஏஞ்சி பல வழக்கம் வர அந்த பேஸில் உள்ள எழுத்தெல்லாம் இதுவரையும் இருந்த இந்த மொழியில் இல்லை, எனக்கு தெரியாத வேற ஒரு மொழியில் இருக்கு. சரி, அதுவும் பரவாயில்ல, இன்னும் கலக்கம் போல் அப்படின்னு பல்ல விளக்கிட்டு எப்போதும் போல் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ஃபோனை எடுத்தா அது அப்படியே அங்கேயும் நூடுல்ஸ் எழுத்துகள். எங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுச்சு. அப்படியே நிறுத்தி வச்சுட்டு ஏஞ்சி வெளியே சுற்றி முற்றி பார்க்குறேன். கேலண்டர்லாம் எழுத்து மாதிரி இருக்குது, பசங்க படிக்கிற புக்கெல்லாம் எழுத்து மாதிரி இருக்குது. டிவி ஆன் பண்ணுறேன், அங்கேயும் எல்லா எழுத்துக்களும் மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் அதே நூடுல்ஸு ஒரு கம்பியில் காய வச்ச மாதிரி இருக்குது. ஒரு குழப்பம். வயசாகிடுச்சு இல்லையா, நமக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு போல் இருக்குன்ட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டேன். இன்னும் பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஒய்ஃப் அப்போ தான் அசைஞ்சாங்க எழுந்திரிக்கிறதுக்கு. கம்முன்னு உட்காந்துட்டேன். என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்த ஒரு புக்கை எடுத்தா அங்கேயும் ஜாங்கிரி புழிஞ்ச மாதிரி அந்த நூடுல்ஸ் எழுத்துக்கள் அதே கம்பியில் காய வச்ச மாதிரி இருக்குது. ஒரு குழப்பமாயிடுச்சு. சட்டையை போட்டுக்கிட்டு ஷூவை மாட்டிக்கிட்டு ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே பார்த்தா அந்த தெரு பேர்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே வேறு மொழியில் இருக்குது. அந்த கோயில், அந்த இடம், நோட்டீஸு, செவத்தில் ஒட்டியிருக்கிற போஸ்டரு, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு மொழியில் இருக்குது. கடற்கரைன்னு திரும்பி வீட்டில் உட்காந்து கதை சாத்திக்கிட்டு ஒய்ஃபை எழுப்பினேன். இது மாதிரி சொன்னேன் நான், எல்லாமே எப்படி இருக்குன்ட்டு. அவங்க ஏஞ்சி பார்க்குறாங்க. ஆமாங்க, எனக்கும் அப்படி தான் தெரியுதுங்கிறாங்க. பசங்களை எழுப்பி கேட்குறோம். பசங்களாம் பயங்கரமாக ஸ்டன் ஆகிட்டாங்க. அப்பா என்ன இது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி புக்கு எல்லாமே கூட அப்படி இருக்கு, தமிழ் அப்படி இருக்குது, இங்கிலீஷ் அப்படி இருக்குது, என்ன இது அப்படின்ட்டு ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. அப்போது காலிங் பெல் அடிக்கிற சத்தம் இருக்குது. போய் கதவை திறந்து பார்க்குறேன். அங்கே ஒருத்தர் நிற்கிறார். நின்றுட்டு ஏதோ ஒரு மொழியில் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னே தெரில. கையில் ஒரு நோட்டீஸை கொடுக்குறாரு. அதில் அதே
அந்த கம்பியில் காயிற நூடுல்ஸ் இருந்தது. என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரே ஷாக் ஆகி வந்து உட்காந்துட்டேன். பிள்ளைங்களும் பயந்துடுச்சு. நாங்களும் அவங்க ஆளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நானும் ஃபோன் பண்ணி பாடுறேன், எல்லோரும் கேட்குறேன். எல்லா இடத்துலையும் எங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் அதே மாதிரி கம்பியில் காயிற நூடுல்ஸ் எல்லாம் எழுத்து மாறி போச்சு, தெரு பேர் மாறி போச்சு, ஃபோனில் மாறி போச்சு. ஆனால் என்னன்னே தெரியல எங்களுக்கு, அது என்ன அர்த்தம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் வேர்ட். வேர்டு தானே அது அப்படின்னு தெரில, சுத்தமாக தெரில. ஆனால் அவர் பேசினார் இல்லையா, கதவு பெல் அடித்து, அது வேறு மொழியில் இருக்குது.